வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் சற்று நிதானமாக உட்கார்ந்து யோசித்தால் நீங்கள் நேற்று பிறந்தது போல காணப்படும். ஆனால் பல வருடங்கள் மிக வேகமாக உருண்டோடி இருக்கிறது. காலையில் எழுகிறோம், சாப்பிடுகிறோம், பள்ளிக்கோ அல்லது வேலையோ செல்கிறோம், இரவு திரும்புகிறோம், உறங்குகிறோம், திரும்ப அடுத்த நாள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு வேகமாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இருக்கிறது. வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்கிறார், மனிதனுடைய வாழ்க்கை என்பது அஞ்சல்காரர் ஓடுகிற ஓட்டத்தை விட வேகமாக இருக்கிறது என்று சொல்லி. முன்பொரு காலத்திலே அவர்கள் தபாலை கொடுப்பதற்காக மனிதர்களிடத்தில் கொடுப்பார்கள். அவர்கள் மிக வேகமாக ஓடி சென்று அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஓட்டத்தை விட மிக வேகமாக மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி, மனிதனுடைய வாழ்க்கை புல்லின் பூவை போல இருக்கிறது என்று சொல்லி. இந்த உலகத்திலே பல பூக்களை நாம் பார்த்திருப்போம். அந்த பூக்களை பறித்து நாம் பல அலங்காரங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் புல்லினுடைய பூவை நாம் பார்த்தும் இருப்பதில்லை, அதை எடுப்பதற்கு முயற்சியும் எடுப்பதில்லை. காரணம், அது அவ்வளவு லேசாக இருக்கிறது. அதை பார்த்த சில வினாடிகளில் அது மறைந்து போகும், அது காணாமற் போகும். அது இருக்கிற இடம் எங்கே என்று தெரியாது, மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு வேகமாக முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் புல்லினுடைய பூ என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை விட மிக வேகமாக நம்முடைய வாழ்க்கை முடிந்து இருக்கிறது. ஆனால் இப்படி வேகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு ஆசை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை முடியக்கூடாது என்பதுதான். எவ்வளவு வேண்டும் என்றாலும் வேகமாக வாழ்க்கை ஓடட்டும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும், இந்த இளமை பிராயத்திலே இருக்க வேண்டும். நான் இளமையாகவே இருப்பதற்காக பல காரியங்களை நாம் செய்கிறோம். சிலர் சிகை அலங்காரம் செய்கிறார்கள், டை அடிக்கிறார்கள், அழகு நிலையங்களுக்கு செல்லுகிறார்கள். என்னை இளமையாகவே காட்டிக்கொள்ள வேண்டும், நான் இளமையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆசை. காரணம், என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடாது, என்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு முடிந்து போகக்கூடாது என்பதுதான் எல்லா மனிதர்களுடைய ஆசை. யாருக்குமே இந்த வாழ்க்கை முடிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எந்த மனிதனுக்கும் கிடையாது. அது 99 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை கேட்டாலும் கூட அவர்களுக்கும் இந்த வாழ்க்கை முடியக்கூடாது என்று சொல்லிதான் சொல்லுவார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஏன் அந்த வாழ்க்கையிலே முடிவில்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? எப்படி இந்த ஆசை தோன்றினது? இந்த ஆசைக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஒருவேளை அப்படி முடிவில்லாமல் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்குமானால் நாம் ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? ஏன் தவிர்க்கிறோம்? அப்படி செய்தால் நமக்கு என்ன நடக்கும்? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஏன் முடிவில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? இந்த ஆசை தானாக தோன்றினதா? இது மனித மூளையிலே திடீரென்று தோன்றின ஒரு நிகழ்வா என்று சொல்லி பார்த்தால் கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் மனிதனை அவர் படைத்த போது, ஆதாம் ஏவாளை அவர் படைத்த பொழுது அவர்கள் முடிவில்லாத வாழ்க்கையை உடையவர்களாக அவர் படைத்தார். அவர்களுக்கு மரணமே இல்லை, அவர்களுக்கு முடிவே இல்லை, சந்தோஷத்திற்கு முடிவில்லை, நிம்மதிக்கு முடிவில்லை, மகிழ்ச்சிக்கு முடிவில்லை, நல்ல உறவுகளுக்கு முடிவில்லை. இப்படி முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட மனிதர்களாகத்தான் ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இப்படி ஆரம்பித்த இந்த குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவாக தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே சொல்லி இருந்தபடி, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். அப்படியானால் சாவு மட்டுமல்ல, இந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு முடிவானது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதிக்கு முடிவு கொடுக்கப்படுகிறது.
அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு முடிவு கட்டப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்திற்கு முடிவு கட்டப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசுக்கு முடிவு கட்டப்படுகிறது. ஆகவே மனிதன் முடிவில்லாதவனாக உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் இப்பொழுது முடிவுக்குள்ளாக வருகிறான். ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ளாக மனிதன் வருகிறான். காரணம், அவன் செய்த பாவமாக இருக்கிறது. தேவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய காரியத்தை மனிதன் செய்கிறபடியால் அவனுக்கு முடிவானது வருகிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே முடிவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது உங்களுக்கு இயல்பாக தோன்றினதல்ல. அது இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை படைத்த பொழுது அப்படியாகத்தான் படைத்தார். ஆனால் நாம் செய்கிற பாவமானது நமக்கு முடிவை கொண்டு வருகிறபடியால், நமக்கு அழிவை கொண்டு வருகிறபடியால் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். நாம் தேவனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆகவே மனிதன் பல காரியங்களை அவன் முயற்சி எடுக்கிறான். இந்த முடிவுடக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவன் முயற்சி எடுக்க ஆசைப்படுகிறான். நான் எப்படியாவதும் என்னுடைய பணத்தை பயன்படுத்தி, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நான் இந்த முடிவில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மிக வினோதமான துரதிர்ஷ்டவசமான காரியம் என்னவென்றால், அவன் முடிவை சந்திக்க நேரிடுகிறது. ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை பற்றி இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் அமெரிக்காவிலே ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதினார். ஆனால் அவர் 49 வயதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டி நேர்ந்தது. அவருக்கு மரணம் வந்தது. அவருடைய வாழ்க்கையிலே முடிவில்லாத வாழ்க்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன நபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் முடிவை சந்திக்க நேர்ந்தது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் சொன்னாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே முடிவு வருகிறது. அப்படியானால் இந்த முடிவை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்தாக வேண்டும்? அவனுடைய வாழ்க்கையிலே முடிவானது அவன் செய்த பாவத்தினால் வந்தது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு கொள்வதற்காக, அந்த பாவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதை செய்யாமல் உலகத்திலே நாம் என்ன செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது முடிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படும். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடாது என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். உங்களுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக, பாவத்துக்கு நிவர்த்தியாக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மேல் உங்களுடைய முழு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தங்களுடைய வாழ்க்கையிலே முடிவில்லாத வாழ்க்கையிலே அவர்கள் பாவம் செய்தபடியால் அவர்கள் முடிவை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்குள் பிறக்கிற எல்லா மனிதர்களும் அந்த முடிவை சந்தித்தாக வேண்டி இருக்கிறது. நீங்களும் நானும் ஆதாமினுடைய வழி தோன்றலாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையானது முடிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அது புகையை போல் அது சென்று கொண்டே இருக்கிறது. அது இருந்த இடத்தையும் ஒருவனும் அறியான். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் முடிவில்லாமல் இருந்தால் அதற்கு முடிவு கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே முடிவில்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம், தேவன் விரும்பாத காரியத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே தான் அவர் இப்படியாக சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான லாசரு என்று சொல்லக்கூடிய நண்பர் அவர் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்தார். அந்த மரண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவானவர் சென்றார். அவருடைய உறவினர்கள், அவருடைய சகோதரி, இங்கே இருந்திருந்தால் இவன் மரிக்க வேண்டியதில்லை என்று கதரும் பொழுது இப்படியாக சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். உங்களுடைய துயரங்களுக்கு நானே முடிவு கட்டக்கூடியவனாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு முடிவு கொண்டு வரக்கூடிய ஆண்டவராக நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய ஆண்டவனாக இருக்கிறேன்.
நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு மரணம் என்று சொல்லி. ஆனால் அந்த மரணத்தையும் முடிவு கட்டுவதற்காக, அந்த மரணத்தையும் தொலைப்பதற்காக, அந்த மரணத்தை வென்றெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறினால், இயேசுவே எனக்காக நீ சிலுவையிலே செத்து உயிரோடு எழுந்தீர், இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய எல்லா தீமைகளுக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முடிவை கொடுத்து, அதை முடித்து, அதை நிவர்த்தியாக்கி ஒரு முடிவில்லாத ஆனந்தமான நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். ஆகவே தான் இப்படி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையிலே தாகத்தை தீர்க்கும். இந்த உலகத்திலே நாம் தாகம் தீர்க்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நாம் திருப்தி ஆவதற்கான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவானவருடைய கைகளிலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவானவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தால் ஒரு ஆரோக்கியம் உள்ள, ஒரு திருப்திகரமான, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பூமிக்கு பின்பாலும் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிலே கொடுக்க நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டையிலே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். அநேக சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவண்டையிலே கொடுத்தார்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். குடும்பத்திலே பிரச்சனையோடு இருக்கக்கூடியவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டையிலே தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். சமாதானத்தை இழந்த கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவண்டையிலே கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து அண்டையிலே கொடுங்கள். முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு அவர் முடிவை கொடுப்பார். முடிவில்லாத துயரங்களுக்கு அவர் முடிவை கொடுப்பார். முடிவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவில்லாத சந்தோஷமான நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். காரணம், அவர் செத்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு அவரிடத்திலே வேண்டி அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே பொதுவாக ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது அவர்கள் கையாள்வதற்கு தெரியாத ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது, யாரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் பிரச்சனை என்னன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு இருக்குது. அதே சமயத்தில் நான் யாரையும் நேசிக்கிறது அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்குது.
அது எல்லா வயதினருக்கும் உட்பட்டதாக தான் இருக்குது. ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு அது அதிலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு விலக்கு தான் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையோ உடன்படிக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விதத்தில் மட்டும் அவர்களுடைய அன்பு காணப்படுது. ஆனால் 10 பருவத்தை தாண்டிதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது, அதாவது டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த 12-13வது வருடத்திற்கு பின்பதாக, வயதிற்கு பின்பதாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாம் யாரை அன்பு செய்வது என்பது அவர்களுக்கு தெரியல. நான் யாரையெல்லாம் நேசிக்கலாம், யாரையெல்லாம் நான் நம்பலாம், யாருக்கிட்ட எல்லாம் என்னுடைய அன்பை நான் காண்பிக்கலாம், யாரிடத்துல எல்லாம் நான் மனசு திறந்து நான் பேசலாம், பழகலாங்கிறத இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக காணப்படுறாங்க. அந்த தவறான முடிவுகளுக்கு பின்விளைவுகளும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான நிலையில் காணப்படுது. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க கஷ்டமும் கவலையுமாக போகக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு பிரச்சனையானது காணப்படுது. யாரை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கு. அப்போ உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டுங்கிறது நீங்கள் அநேக நேரம் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கணும், யாரை நேசிக்கக்கூடாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக அதை குறித்து சொல்லப்படுது. நாம் யாரை நேசிக்க வேண்டும்? 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இந்த நேரத்திலையும் கூட நாம் கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. இந்த வசனங்களிலே தெளிவாக நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதற்கு 2 காரணங்களை சொல்கிறார். அந்த 2 காரணங்களையும் நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் நேசிக்கலாம் என்பது தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். முதலாவது காரியமாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது முதலாவது சத்தியம் அல்லது முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை அன்பு கூறக்கூடியதான ஒரு தேவன் உண்டு என்று. அந்த தேவனானவர் உங்களை எப்படியாக அன்பு கூர்ந்தார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் கருதக்கூடியவராக இருக்கிறார். கருதக்கூடியதோடு மட்டுமல்லாமல் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வரலாறாக பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் அதை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுக்காக உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் மிக பெரிதான ஒரு அன்பை அவர் காண்பித்திருக்கிறார். மனிதன் முந்தி தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. மாறாக தேவனானவர் முதலாவது அவர் மனிதனை அன்பு கூர்ந்தார். தேவனானவர் மனிதனை அவர் அன்பு கூறக்கூடியவராய் இருக்கிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக எண்ணி அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் தான் நாம் நேசிக்கப்பட வேண்டும். நாம் அவரை நேசிக்கணும், அவரை அன்பு கூறணும், அவருக்காக நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் என்ன செய்கிறோம்? நம்ம கண்களுக்கு தெரியதான மனிதர்களை நம்ம நேசிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம நேசிக்கணும்.
நம்முடைய உடன் பிறந்தவர்களை நேசிக்கணும், நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கணும். அயலகத்தார்களில் நாம் வந்து சரியான ஒரு கண்ணியத்தோடு அவர்களை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். நம்ம சக ஊழியர்கள், சக வேலை செய்யக்கூடியவர்கள், சக நண்பர்கள், இப்படி அநேகரை வந்து இந்த உலகத்தில் நம்ம நேசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் எல்லாரையும் நம்ம நேசிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நாம் யாரை நேசிக்கணும் அப்படின்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும். ஏன் அவரை நாம் நேசிக்கணும், அவரை நாம் அன்பு கூறணும் அப்படின்னதுன்னா, முதல்ல அவர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு நபர்களும் மற்றவங்க வந்து நமக்கு பிடிக்காததை செய்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம அன்பு கூறுவோமான்னு கேட்டதுன்னா, அவங்கள நேசிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுன்னா, நிச்சயம் வந்து நம்ம இல்லை, நான் நேசிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை அப்படியே நேசிக்கிறேன்னு சொன்னாலும் கூட அது மாய்மாலமாக காணப்படும், வேஷமாக தான் இருக்கும், உண்மையான அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படியே அதையே சரி செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அந்த தவறுகளை வந்து அவர்களிடத்துல போய் சுட்டி காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை சரி செய்து கொள்ளணும்னு அவங்க வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு மிகப்பெரிதான காரியம் என்னவென்றால், நாம் தவறு செய்தோம், நம்முடைய தவறுகளை எல்லாம் அவர் சுட்டி காண்பிக்கிறாரு. ஆனால் அதை விட இன்னொரு படி தாண்டி போய் என்ன செய்கிறாரு, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டவராக நமக்கு அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். நம்மை அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், உங்களை அவர் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. நாம் இயேசுகிட்ட அன்பு செலுத்தணும்னா அதுக்கு அவர் நல்ல உரித்தான ஒரு நபரானு கேட்டதுன்னா நிச்சயம் அவர் உண்டு. காரணம், அவர் உங்களை அன்பு செலுத்தினார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போனார். அந்த ஓவிய கண்காட்சியில் அநேக படங்கள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் அவர் யோசித்துட்டு இருந்தார். அந்த படத்தில் என்னதான் அப்படி வரைஞ்சிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலுவை வரைந்து அதற்கு கீழாக வரிகள் எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவாக நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன், இதோ என்னுடைய கரங்களை நீட்டி நான் காண்பிச்சிட்டேன், நீ என்னை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிற. அந்த கேள்வி வந்து அந்த மனிதனை அந்த நேரத்தில் அங்கேயே நிற்க செய்தது. உறைந்து போய் அந்த இடத்துல நின்றவாறு அவர் அதை யோசித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த இயேசு அதே ஒரு கேள்விகளை கேட்கிறார். நான் அந்த சிலுவையில் உயிர் கொடுத்து, நான் என்னுடைய கரங்கள்லையும் கால்கள்லையும் நான் ஆணிகளால் நான் அந்த காயங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவாக நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் வந்து மன்னித்து இருக்கிறேன், நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ குற்றங்கள் செய்த போது உன்னை நான் வெறுக்காம உன்னை நான் இன்னும் அதிகமாக அன்பு கூறக்கூடியவனாக தான் காணப்பட்டேன், நீ என்னை அன்பு கூறுகிறாயா. அந்த ஒரு கேள்வியை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாகவே நாம் அவரை அன்பு செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, ஏன் நம்ம அவரை அன்பு செய்யணும், ஏன் நாம் வந்து நம்முடைய தேவனை, நம்முடைய கடவுளை வந்து நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான காரணத்தை அவர் சொல்றார். அதனுடைய 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை. தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் வெளிப்பட்டார். இந்த இயேசுவானவர் கடவுளாக இருக்கிறார். எல்லாரும் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, நம்மை உண்டாக்கின கடவுள் இந்த இயேசுதான் உண்மையான கடவுள். அநேகர் சொல்ல நீங்க கேட்டிருக்கலாம். ஏன் ஒரு உண்மையான கடவுளா இருக்கிறாரு, எப்படி வந்து அவர் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். எப்படின்னு பார்க்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் விடுதலை தந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நியாயமாக இந்த கடவுளானவர் என்ன செய்ய வேண்டும், மனுஷனை தண்டிக்க வேண்டும். குற்றத்திற்கு மனுஷனை தண்டிக்க வேண்டும்.
அவன் நல்லது செஞ்சிருந்தான்னா அவனை கடவுள் ஆசீர்வதிக்கணும். அதுதான் பொதுவாக உலகத்தில் மனிதர்களுடைய புரிதல். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி செய்யலை. அவர் குற்றங்களை செய்தவர்களே அவர் நேசித்தார். அவர் குற்றம் செய்யறதற்காகவா? இல்லை. அதை தான் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்துல பாவமே இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். காரணம் என்ன? உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நாம மன்னிப்பை பெறணும். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு உண்டான தண்டனை யாராவது ஒருவர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீதி. அந்த நீதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவராக நமக்கு அவர் ஒரு விடுதலை தந்திருக்காரு, ஒரு மன்னிப்பை தந்திருக்கிறார். நான் செய்த குற்றத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்னா நான் என்ன செய்வேன்? என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு அன்புள்ளவனாக இருப்பேன், உங்களுக்கு கடனாளியாக நான் இருப்பேன். நான் எவ்வளவுதான் உங்களுக்கு நான் ஈடு செய்தாலும் போதாத அளவிற்கு அப்படி நீங்கள் என்னை மன்னித்து இருக்கணும். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நம்ம என்ன செய்தாலும் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு அவர் மன்னித்தார். எப்படி? தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்து உங்களை என்னை மன்னித்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அன்பை அவர் செலுத்தி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டதான ஒரு மன்னிப்பை நமக்கு தந்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை பதில் நம்ம அன்பு கூற வேண்டியது அவசியம். இது கேட்டு கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான மக்களே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நீங்கள் இதை சிந்தித்து பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் அன்பு செய்கிறதற்கு அவருக்கு தகுதி இல்லையா? அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லையா? நிச்சயம் அவருக்கு உண்டு. காரணம், அவர் உங்களை முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் செய்த தவறுகள் எல்லாம் நம்ம வாய்விட்டு சொன்னோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளை நேசிக்க முடியாது. அப்படிதான் மனிதனுடைய நிலை இருக்கு. ஆனால் நம்மை படைத்த கடவுள் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய எல்லா குற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக ஒரு காரியம் செஞ்சார். என்னதுன்னா, இந்த அன்பை அவர் காண்பித்தார். எப்படி? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவர் காண்பித்தார். அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த இயேசு கிட்ட கேளுங்க. இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தாருங்க, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தாருங்க. நான் உங்களுடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், உமக்கு பிரியமானபடி வாழ விரும்புகிறேன். இனி நான் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். அப்படிங்கிற ஒரு முழு மனதோடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேவன்தாமே உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.